வீட்டுல யாரும் இல்லப்பா, முதலாளி அடிபட்டு கிடக்குறாரு. நான் எப்படி இங்க வந்தேன்? என் கையில இருந்த புல்லட்டை யார் எடுத்தது? துரோகிங்க உன்னை சுட்டிருக்காங்க, நண்பர்கள் உன்னை காப்பாத்திருக்காங்க. நீயா? என்னால முடியாதா? சரி, அப்படின்னா அந்த மீன் எங்க வச்சிருக்கேன்? அது பூனை தின்னு இருக்கும். தங்க மீன்டா? தங்க மீனாவது அக்கா மீனாவது எனக்கு என்ன தெரியும், குடும்பம் இல்ல. என்னப்பா நீ, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு பெரும்பாடுபட்டேன், நீ மீனெல்லாம் காப்பாத்துனா நான் ஆட்டத்துக்கு வரல, விட்டு நீ. அப்ப நீ என்ன காப்பாத்தலையா? அப்படின்னா என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இந்த புல்லட் எல்லாம் எடுத்தது யாரு? அது கேட்டுதான் சொல்லும். அடிச்சு போல் யாரும் வராங்கப்பா. சரி, இந்த சட்டையை போடுறா. எங்க கை இதெல்லாம்? நீங்க யாரு தெரியலையே. என்ன உனக்கு தெரியாதுதா? ஆனா தெரிஞ்சவளையே மறந்துட்டியப்பா. நீங்க யார பத்தி சொல்றீங்க? உன்னையே உலகன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற சுஜாதாவை பத்திதான். நான் அவளோட அம்மா. நீங்களா? சுஜாதா உன் விஷயத்துல என்ன தப்பு பண்ணினா? எதுக்காக அவளை உதறி தள்ளின? அவ நல்ல பொண்ணு, அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவ என்னை விட ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். என் பொண்ணு ஒரு அயோக்கியனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ புத்திசாலி. இந்த விஷயத்துல அறிவை விட அனுபவம் தான் ஜாஸ்தி வேணும். அப்படின்னா என் பொண்ணு மனசுல ஆசையை உண்டாக்கி அவளை ஒரு விளையாட்டு பொம்மையா உபயோகிச்சிருக்கியா? அம்மா, விதியோட கைகள்ல நாம எல்லாருமே விளையாட்டு பொம்மைகளா இருக்கோமே. இதோ பாரு, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக அவளை உதவி தள்ளினேங்கிறது தான். நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கோம். தம்பி, அவ உன்னோட அன்பையே நம்பிக்கிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையை சிதறடிச்சிடாதப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக அவளோட அம்மா உன் காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறப்பா. தம்பி, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கூடப்பா, வாழ்க்கை கூட. அம்மா, அது என்னால முடியாதுமா, முடியாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என்னோட தாயோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் இன்னொரு தாயை விதவையாக்கினேன். அந்த விதவ தாயோட மகளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா, நான் தான் உங்க புருஷனை கொன்னேன். உங்க பூவையும் பொட்டையும் பறிச்சது நான் தான். கமிஷனர் சார், எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. சுயநலத்துக்காக மனுஷன் போய் சொல்லலாம், ஆனா நாய் போய் சொல்லாது. அதுக்கு அபூர்வமான அறிவு உண்டு. குரு நேத்து இங்க வந்திருக்கிறான், இப்ப எங்க இருக்கிறான்? குருவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருந்தாலும் நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. ப்ரொஃபசர் சார், உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலமும் படிப்பும் உங்க கையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம் உங்களுக்கு தெரியலையா? எது குற்றம் எது சட்டவிரோதங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு நீங்க சட்டத்தை பத்தி சொல்லி தரவாங்க. உங்களுக்கு சட்டம் தான் தெரியும், ஆனா குற்றவாளியை தெரியாது. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? குற்றவாளியை நீங்களே எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லைன்னா அவனை எப்படி மடக்கி பிடிக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு சட்ட விரோதி, சமூக துரோகி. அவன் அந்த குருவை எப்பவும் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். சட்ட விரோதிக்கு இங்க சரணடைய இடம் கொடுத்தது தப்புதான். குரு நேற்று ராத்திரி இங்கதான் இருந்தான். இது அதுக்கு சாட்சி. குரு எங்க? சட்டத்தோட விரோதி, சமூகத்தோட கருங்காலி இதோ உங்க முன்னாலதான் நிக்கிறான். ப்ரொஃபசர், ஆமா, நான் தான் குரு. ப்ரொஃபசர் எதுக்காக தன்னை குருன்னு சொல்லிக்கிறேன்? அப்பவே சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நான் தான் குரு. இல்ல ப்ரொஃபசர் சார், நீங்க குருவா இருக்க முடியாது. நீங்க குருவே இல்ல. நான் சொல்றது ஏமா நீ நம்ப மாட்டேங்கிறேன். என்ன, எனக்கு குருவை தெரியும். ஒரு தடவை அவர் தான் என் ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு. இல்லம்மா,
ஏன் பேரை சொல்லி உன்னை யாரோ ஏமாத்தி இருக்காங்க. இல்ல, உங்க மாதிரி நல்லவர் எப்படி ஒரு கொள்ளைக்காரனா இருக்க முடியும்? இது என்னால நம்ப முடியல. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. நான் போய் சொல்லல. நான் தான் குரு. ரகு, ரகு, எத்தனை நாளைக்கு அப்புறம், எத்தனை துன்பங்களுக்கு அப்புறம் என் மகனை நான் சந்திக்கிறேன். நீ லட்சியவாதியா இருந்தப்போ உன்னை மகனேன்னு கூப்பிட நான் மறுத்தேன். இன்னைக்கு உலகமே உன்னை குருன்னு கூப்பிட்டு பயந்து ஒதுங்கி நிக்கிறப்போ நான் அந்த குருவை கட்டி தழுவ வந்திருக்கேன்டா. காஞ்சி போன புண்ணை கத்திய வச்சுக்கிறதுல என்ன லாபம்? அப்பா, நீங்க என்ன மகனேன்னு கூப்பிட முடியும். ஆனா நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? என் மகன்கிட்ட நான் தான் ஒரு தகப்பன்னு என்னால சொல்லக்கூட முடியல. இவ்வளவு கல்லஞ்சுக்காரனா நீ எப்படி எப்ப மாறின? காலம் என் மனசை கல்லாக்கிடுச்சு, உன்னை குருவா மாத்திருச்சு. நீ குருவாரத்துக்கு முன்னாலேயாவது உன் பிள்ளைய தேடி என்கிட்ட நீ வந்துடக்கூடாதா? என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனா உன் மகனை பாக்குறதுக்காவது என்ன தேடி நீ வந்திருக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு அப்புறம், எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் உன் மகன் எனக்கு கிடைச்சான் தெரியுமா? உன்னையே நினைச்சு, என் மருமக பார்வதியே நினைச்சு அவன் முகத்தையே பார்த்து நான் திருப்திப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா, உனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டத்தை நினைச்சு ரமேஷ் எவ்வளவு துடிச்சுட்டான் தெரியுமா? ரமேஷா? யாரு? உன் மகன் தான்ப்பா. உன்னை விடுவிக்கிறதுக்காக ஒரு பெரிய வக்கீல பார்க்க போயிருக்கான். அப்பா, எவன் உருவத்துல என்ன பாத்தீங்களோ, எவன் உங்க மருமக பார்வதியோட பிரதிபலிப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ரமேஷ் என் மகனும் இல்ல, உங்க பேரனும் இல்ல. முதல்ல போலி தாத்தா, இப்ப போலி அப்பா வந்திருக்காரு. எனக்கு தெரியும் நீ பெரிய எத்தன். ப்ரொஃபஸருக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, ஆனா உனக்கு தண்டனை நிச்சயம். தாத்தா, அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் என்னை காப்பாத்தணும். ஆல்ரைட், உன்னுடைய போலி அப்ப நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர மாட்டான். யாரும் அடிபடுக்கிறாங்க பாரு. சொல்லு. வெல்கம் ப்ரோ, வெல்கம். குரு, புல்லட் ப்ரூஃப் டேஷ் நல்லா இருக்கா? ஐயோ ராஸ்கல். அசோக், இவரோட நிழலை கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதானே பழி வாங்கணும்? எதுக்காக ப்ரொஃபஸரை கடத்திட்டு போனேன்? ப்ரொஃபஸர்? யூ மீன் குரு நம்பர் 2? எங்க அப்பாவை சொல்றீங்க இல்ல சார்? அசோக், ஏன் உன் உடம்பு அதட்டிக்கிற? உன் சதை நாய்க்கு கூட போட நாய்க்கு கிடையாது. ப்ரொஃபஸர், ஏய்,
உனக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க, என் உயிரை வேண்டாலும் தர. அவரை ஒண்ணு செய்யாத. யாரையும் நான் விடுறதா இல்ல. ஏன்னா நீ எனக்கு இடைஞ்சலா இருக்கிற, அவன் ரமேஷுக்கு இடைஞ்சலா இருக்கிறான். நாயே, அப்பாவியான ஒரு மனுஷரை கட்டி போட்டு அடிச்சுதான் அவன் வீரத்தை காட்டணும். இது இறக்கமில்லாத பாவிகளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், அவ்வளவுதான். இப்ப உங்க 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் தர்றேன். வாழ்றதுக்கு இல்லடா, சாகிறதுக்கு. முதல்ல சாகிற வாய்ப்பு யாருக்கு வேணும்? உனக்கா இல்ல உன் அருமை தகப்பனா இருக்கா? மகனே அசோக்,